ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக அதோட குயிக்காக செஞ்சிடலாம். குயிக்காக மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக் செய்யணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு செய்யலை, சென்னா வச்சு செஞ்சுருக்கேன். கருப்பு கொண்ட குடலை வேக வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. இதோட வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நான் கொஞ்சம் ஸ்மெல்க்காக லைட்டாக சேர்த்துருக்கேன். ஒரு பீட்ரூட்டு, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள், அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு ஸ்மெல்க்காக சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இது நீங்கள் பீட்ரூட்டோட கேரட் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது பசங்களுக்கு கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்கு உண்மையாலுமே சூப்பரான டிஷ்ஷுன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா கருப்பு கொண்டக்கடலை நிறைய பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியவே செய்யாது, சாப்பிட்ருவாங்க சூப்பராக இருக்குதுன்னு. என்னோடய பசங்களுக்கு அது பிடிக்காது, தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த டிஷ்ஷே ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் இந்த டிஷ் பிடிக்கும். சைடில் பேனில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், ரொம்ப எண்ணெய் இல்லை. நிறைய எண்ணெய் போட்டு பொரிக்கணும்னு அவசியமும் இல்லை. அதனால் பசங்களுக்கு இது ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு நம்ம சேனல் பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக சாஸ் வச்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சாஸோடு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.